ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷன் வசூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த பூரண கொழுக்கட்டை ஒரு பெஸ்ட்டு பிரசாதமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஒரு பாத்திரத்தில் நம்ம மாவு எடுத்துக்க போகிறோம். அரிசி மாவு. இது வீட்டில் செஞ்ச அரிசி மாவு தாங்க. இதை நான் வறுக்காத மாவு தான். 1 டம்ளர் அளவுக்கு நான் அரிசி மாவு, பச்சரிசி மாவுங்க எடுத்துருக்கிறேன். இதே டம்ளரில் நான் 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 1 டம்ளரும் அதுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த மாவை ஒரு விஸ்கு வச்சு நான் கரைச்சிக்க போகிறேன். தண்ணி நான் 1.25 டம்ளர் வச்சுருக்கிறேன். 1.5 டம்ளர் வேணும்னா கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அடுப்பில் வச்சு அது காய்ச்சும் போது ஆட்டோமேட்டிக்காக அது திக்காகிடும். அதனால் பிக்னஸ்லாம் தண்ணியாக இருக்குதுன்னு சொல்லி பயப்பட வேணாம். அது தண்ணியாக இருந்தாலும் அது கெட்டியாகிடும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு நான் உப்பு சேர்த்து அதை கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்கிறேன். வானல் சூடாகிடுச்சுங்க. மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த மாவை சேர்த்துக்கணுங்க. மாவை சேர்த்து நம்ம கரண்டி விட்டு நம்ம கலக்கி விடணும். இது டக்குன்னு 1 நிமிஷத்துலேயே இது மாவு கெட்டிப்பட்டு திரண்டு வந்துடுங்க. இது மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு இதை நம்ம வேக வைக்கணும். மாவு நல்லா வெந்து சுருண்டு வந்துடும். ஒரு 1 நிமிஷத்துலேயே இது மாவு வந்துடும். இப்போ நம்ம இந்த நேரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி கலரும் போது மாவு ஒட்டாது. அது மட்டும் இல்லை, கொழுக்கட்டை நல்லா வாசனையாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் வாசனை இது நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. இந்த தேங்காய் எண்ணெய் போட்டு நம்ம இந்த கொழுக்கட்டை பண்ணும்போது கொழுக்கட்டை விரிசல் விடாது, நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் நான் தேங்காய் எண்ணெயை சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த மாவை ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சுக்குவோம். நான் 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா மாவு சூடு தணிஞ்சு போயிடும். இப்போ கை வச்சு நம்ம நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கணும். கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுனாக்கா நம்ம தேங்காய் எண்ணெயை தேய்ச்சி நம்ம தொட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கணும். இப்போ இந்த உருண்டைகள் ரெடி. இப்போ பூரணம் நம்ம செய்ய போகிறோம். வானல் வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். துருவி வச்ச தேங்காவை இதில் சேர்த்துக்கிறேங்க. இந்த நெய்யிலேயே இந்த தேங்காவோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்துக்கணும். மாவு அளந்த அதே டம்ளரில் தான் நான் 1 டம்ளர் அளவுக்கு நான் தேங்காய் பூ எடுத்துருக்கிறேன். அதே டம்ளரில் 3/4 அளவுக்கு ஜாகரி பவுடர் எடுத்துருக்கிறேன். இப்போது வேர்க்கடலையும் எள்ளையும் வறுத்து அதில் 2 ஏலக்காவை போட்டு பொடி நுணுக்கி வச்சுருக்குறேங்க. அதை இந்த தேங்காவோடு சேர்த்து நம்ம கிளறிக்குவோம். இப்போது இந்த ஜாகரி பவுடரை நம்ம இதில் சேர்த்து கலந்து விட்டுக்குவோம். இப்போ இந்த பூரணம் நல்லா இலகி கரெக்டான பதத்துக்கு வந்துடுங்க. ஒரு 1 நிமிஷம் வச்சு நம்ம சூடுபடுத்தினா போதும். இது மெல்ட் ஆகி கரெக்டான பதத்துக்கு வந்துச்சு. ஒரு சின்ன இலையை எடுத்து நான் லைட்டாக வாட்டி எடுத்துக்கிறேங்க நெருப்பில் வச்சு. இது இந்த பூரணம் தட்டுறதுக்காக, கொழுக்கட்டையை மடித்து விடுறதுக்காக நான் இதை அடுப்பில் வச்சு வாட்டி எடுத்துக்கிறேன். இலையை அப்படியே போட்டோம்னாக்கா இலை விரிசல் விட்டு கிழிஞ்சிரும். ஸோ அதனால் நம்ம அது வணங்கணுன்றதுனால லைட்டாக சுட்டு எடுத்துருக்குறேன். இதில் நம்ம லைட்டாக தேங்காய் எண்ணெயை தொட்டு இலையில் நம்ம தேய்ச்சிக்குவோம். இப்போ உருட்டி வச்சுருக்கிற இந்த மாவு உருண்டையை இதில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துட்டு மேலே எண்ணெய் லைட்டாக தடவிக்கலாம்.
உருண்டை மேலே தேங்காய் எண்ணெயை தடவும் போது நல்லாவே வரும். ஒரு பாலித்தீன் கவரை வச்சு அதுக்கு மேலே ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்லை ஒரு கிண்ணமோ எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தணும். அந்த ஓரங்க நடுப்பகுதி எல்லாமே லைட்டாக ப்ரெஸ் கொடுத்து அழுத்தும் போது எல்லாம் ஈவனாக வந்து மாவு ஸ்ப்ரெட் ஆகும். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தாங்க. இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்கா கொழுக்கட்டை வந்து எவ்வளோ நேரம் ஆனாலுமே வந்து சாஃப்டாகவே இருக்கும். இந்த ரப்பர் மாதிரிலாம் இருக்காதுங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும், விரிசலும் விடாதுங்க. இப்போ இதுக்குள்ளே பூர்ணத்தை வச்சு நம்ம இந்த இலையை அப்படியே மடிச்சுக்கணும். மடித்து கொஞ்சம் அந்த ஓரங்கள் எல்லாத்தையும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னாக்கா நமக்கு பூரண கொழுக்கட்டை இப்போ தயாராகிடுச்சு. இப்படி நம்ம ஒன்று ஒன்றா வந்து செஞ்சு எடுத்து வச்சுக்கணுங்க. அடுப்பில் இட்லி பாத்திரம் வச்சுருக்கிறேன். அதில் இட்லி கொத்துக்கு மேலே நான் வாழை இலையை வந்து போட்டிருக்கிறேன். ஏன்னா பள்ளமாக இருக்கும் இல்லைங்களா இட்லி கொத்து, அதனால் ஒரே மாதிரி இருக்கணும், பள்ளமாக இருந்தால் தண்ணி நிற்கும், அதனால் நான் வந்து வாழை இலையை போட்டு கொழுக்கட்டையெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறேங்க. இந்த மடித்து விட்ட கொழுக்கட்டை வந்து நல்லா உள்ள பூரணம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள். தர்ஷன் வசூஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வரும்போதும் இதில் வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.